திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு 30 நாட்களேயான சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதிராஜ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த ஆண்டு திருவாரூர் மாவட்டம் முழுக்க சுமார் ஒரு 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல சம்பா மற்றும் தாளடி பணிகள் மும்முரமா நடந்துகிட்டு இருந்தது. திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே குளமாணிக்கம், பள்ளிவர்த்தி, அன்னுக்குடி, வேர்குடி, விக்கிரவாண்டியம் உள்ளிட்ட இந்த சுற்று வட்டார கிராமங்கள்ல சம்பா மற்றும் தாளடி பணிகள் நேரடி விதைப்பு மற்றும் நடவு மூலம் செய்யப்பட்டு ஒரு 30 நாட்கள் தான் ஆகுது. இப்போ அந்த பயிர்கள் வளர்ந்திருக்கு. இந்த சமயத்துல தொடர்ச்சியா டிட்வா புயலோட எதிரொலியால ஒரு வாரத்திற்கும் மேல விட்டு பலத்த மழை பெய்து வந்தது. இதனால வயல்ல தேங்கின நீர் இன்னும் வடியாம இருக்கு. பயிர்களும் அழிக தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணி இந்த பயிர்கள் வளர்ந்திருக்கு. இந்த தொடர் மழையாலும் அங்க இருக்கிற வடிகால்கள் தூர்வாரப்படாததாலும் இது மூழ்கி இருக்கு. இந்த பகுதிகளை ஒரு வாரத்துக்கு மேலாகியும் அதிகாரிகளோ வேளாண் துறை அதிகாரிகளோ யாரும் எங்களை ஆறுதல் கூறல, நேரா பார்க்கல. உடனடியா கணக்கெடுப்பு நடத்தணும், பயிர் காப்பீடு செஞ்சதுக்கான தொகையையும் அதிகாரிகள் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி மதிராஜ்.